டே 3. நேற்று கிளாஸில் என்ன பார்த்தோம்? ப்ரெசன்ட் டென்ஸை பேஸ் பண்ணி ஸ்டோரி பார்த்தோம் இல்லையா? நீங்கள் தான் ஸ்டோரி சொன்னீங்க, நான் வந்து ரைட் பண்ணேன். இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரெசன்ட் டென்ஸில் டெய்லி ரொட்டீன்ஸ் நம்ம சொல்லி பார்ப்போம். நம்ம டெய்லி செய்யக்கூடிய வேலை அதை நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்ல முடியும். நான் காலம்பரை எத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன், அப்புறம் நான் ப்ரஷ் பண்ணுவேன், காஃபி குடிப்பேன், அதே மாதிரி நம்மளுடைய டெய்லி ரொட்டீன்ஸை இன்றைக்கி நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? எப்போதுமே என்ன, ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு சப்ஜெக்டும் ஒரு வேர்பும். இப்போ பாருங்க, நான் வந்து 6 மணிக்கு எழுந்திருப்பேன். இதை சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஐ, நான், அடுத்து பாருங்க எழுந்திருக்கிறது. இதுக்கு வந்து வேக்கப் அப்படின்னு ஒரு வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஓகே, சப்ஜெக்ட் வேர்ப். ஐ வேக்கப் எத்தனை? 6 மணிக்கு. கரெக்டா எக்ஸாக்டா 6 மணி அப்படின்னா அப்ப நம்ம என்ன செய்யணும்னா அட் அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணணும். சரி, இப்ப பாருங்க, ஐ வேக்கப் அட் 6 o'clock. ஓகே, சப்ஜெக்ட் வேர்ப். ஸோ ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம், ஐ வேக்கப் அட் 6 o'clock. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? பேசிக்காக நான் வந்துட்டு ப்ரஷ் பண்ணுவேன். ஸோ அதை எப்படி சொல்லலாம்? நான் ப்ரஷ் பண்ணுவேன். அப்போ அகெயின் பாருங்க, ஐ சப்ஜெக்ட், ப்ரஷ் அப்படிங்கிறது தான் வேர்ப். ஓகே, ஐ ப்ரஷ் மை டீத். ஓகேவா? அதுக்கப்புறமா நான் வந்து குளிப்பேன். அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஐ டேக் அ ஷவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், டேக் அப்படிங்கிறது வேர்ப். ஐ டேக் அ ஷவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 8:30க்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருவீங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருப்பாங்க. அப்படியே 8 o'clock பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருவாங்க, 1 o'clock லஞ்ச் சாப்பிட்ருவாங்க, அதே மாதிரி இருப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். இதை எப்படி சொல்லலாம்? ஐ சாப்பிடுதல். அதுக்கு நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணுவோம்? மெயின் வேர்ப் தான் இதெல்லாம். ஐ, இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மெயின் வேர்ப், பிஃபார்ம் வேர்ப், ஸ்டேட்டிவ் வேர்ப், அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிப்போம். நம்ம அப்படியே நான் சொன்னேன் இல்லையா, லாங்குவேஜ்லேருந்து நம்ம கிராமர் கற்றுப்போம், அவ்வளோதான். ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 8:30ன்னு வச்சுக்கோங்களேன். அட் 8:30. ஓகேவா? ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அட் 8:30. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கிற உங்களுடைய வீட்டு வேலைகள்லாம் செய்கிறீங்க. வீட்டு வேலைகள் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா, ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இங்கே பாருங்க, நான். ஸோ ஐ சப்ஜெக்ட், செய்தல். இதுக்கு டூ அப்படிங்கிற வேர்ப். என்ன செய்கிறீங்க? ஹவுஸ் ஹோல்டு சோர்ஸ் செய்கிறீங்க. ஸோ ஐ டூ ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ். ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் யார் வீட்டில்? நம்ம வீட்டில் தானே செய்வோம். இன் மை ஹோம். இன் மை ஹோம். ஹோம்க்கு முன்னாடி டூங்கிற ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன் மை ஹோம், ஹர் ஹோம், ஹிஸ் ஹோம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஒரு பொசிஷன். அவளுடைய, அவர்களுடைய, அவனுடைய, என்னுடைய அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ டூ ஹவுஸ் ஹோல்டு சோர்ஸ் இன் மை ஹோம். ஓகேவா? தென் நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான டெய்லி ரொட்டீன்ஸ் தான் பார்க்குறோம். நம்ம ஒன்று அப்படியே இன்ச் பை இன்ச்சாக 1 ஹவருக்கு என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கல. ரொம்ப சிம்பிளாக காலம்பரை எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்வேன். அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் பார்க்குறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, காலேஜுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த சேஞ்சஸ் மட்டும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ ஐ டூ ஹவுஸ் ஹோல்டு சோர்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படின்னா ஐ கோ டு ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க அப்படின்னா ஐ கோ டு காலேஜ் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். இதே இப்போ நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்கன்னா ஐ கோ டு ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ நீங்கள் ஹோம் மேக்கராக இருக்கீங்கன்னா ஐ டூ ஹவுஸ் ஹோல்டு சோர்ஸ் அப்படின்னு. ஸோ உங்களுடைய சர்க்கம்ஸ்டன்ஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ டூ ஹவுஸ் ஹோல்டு சோர்ஸ் இன் மை ஹோம். தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு 1 o'clock வந்து லஞ்ச் சாப்பிட்ருவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி சொல்லலாம்? ஐ, அகைன் ஐ ஈட் லஞ்ச். ஈட்டும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லையா ஹேவும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஐ ஈட் லஞ்ச் அப்படி வேணாலும் சொல்லலாம், அப்படி இல்லையா ஐ ஹாவ் லஞ்ச் அப்படி வேணாலும் சொல்லலாம். ஐ ஈட் லஞ்ச் அட் 1 o'clock. சில பேர் கரெக்டாக சாப்பிடுவீங்கன்னா அட்டு யூஸ் பண்ணுங்க. இல்லை நான் வந்து ஒரு மணி போல் சாப்பிடுவேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அரவுண்டு யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஐ ஈட் லஞ்ச் அட் 1 o'clock. தென் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு குட்டி தூக்கம் ஒன்று போடுவேன் அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம்? தென்
இல்லாட்டி ஆஃப்டர் தட் அதே மாதிரி ஏதாவது வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா, அதன் பிறகு அப்படிங்கிறதுக்கு தென். ஐ டேக். ஐ அப்படிங்கிறது என்ன? சப்ஜெக்ட். டேக் அப்படிங்கிறது verb. ஒரு குட்டி தூக்கம், அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? நேப் அப்படின்னு ஒரு வெக்காபுலரி யூஸ் பண்ணலாம். ஐ டேக் அ நேப் அரவுண்ட் 3 o'clock. ஓகே, தென் நம்ம ரொம்ப சிம்பிளா தான் பார்க்குறோம், ரொம்ப டீட்டெயில்டாலாம் பார்க்கல இல்லையா? தென் அடுத்து பாருங்க, இப்போ நான் வந்துட்டு 7 o'clockலாம் வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இதை எப்படி சொல்லலாம்? ஆஃப்டர் தட் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணலாமா? இதெல்லாம் நம்ம வந்து கேப் ஃபில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஒரு சென்டென்ஸ் முடிச்சு அடுத்த சென்டென்ஸ் நீங்கள் பேசும்போது இதே மாதிரி தென், ஆஃப்டர் தட், அண்ட் அப்படிங்கிற மாதிரி கேப் ஃபில்லர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சென்டென்ஸ் வந்து கண்டினியூவாக ஃப்ளோவாக பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். யோசிக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் இதே மாதிரி தென், ஆஃப்டர் தட், அண்ட் அப்படிங்கிற மாதிரி கேப் ஃபில்லர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஐடியா இருக்கா? தென் ஐ டேக் அ நேப் அரவுண்ட் 3 o'clock. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்றீங்க? டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஆஃப்டர் தட், டெக்ஸ்ட் விசிபிளாக இருக்கா? ஆஃப்டர் தட் ஐ ப்ரிப்பேர் டின்னர். டின்னர் அட் 7:30. எக்ஸாக்டாக 7:30னா 7:30 சொல்லுங்க. 7:30 போல அப்படின்னா அரவுண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறமா நம்ம தூங்க போயிடுறோம். ஐ கோ டு ஸ்லீப். ஐ கோ டு ஸ்லீப் அட் 10 o'clock ஆர் 9 o'clock. என்ன உங்கள் டைமிங்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. சிம்பிளாக இப்போ இந்த டெய்லி ரொட்டீன் உங்களுக்கு புரியுதா? ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு சென்டென்ஸுக்கு தேவைப்படக்கூடிய சப்ஜெக்டும் வேர்பும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் சப்ஜெக்டும் வேர்பும் எழுதி கண்டினியூஸாக இப்போ நம்ம டெய்லி ரொட்டீன் சொல்லியிருக்கோம். அவ்வளோதான். இப்போ பாருங்க, ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், வேக்கப் அப்படிங்கிறது வேர்ப். ஐ வேக்கப் அட் 6 o'clock. தென் ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ப்ரஷ் அப்படிங்கிறது வேர்ப். ஐ ப்ரஷ் மை டீத். அடுத்து ஐ டேக் அ ஷவர், சப்ஜெக்ட், வேர்ப். ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அட் 8:30. Then I do household chores in my home. Then I eat lunch at 1 o'clock. Then I take a nap around 3 o'clock. After that, I prepare dinner at 7:30. I go to sleep at 10 o'clock. அவ்வளோதான். இதில் என்ன கஷ்டம் உங்களுக்கு? உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பை வச்சு ஒரு டெய்லி ரொட்டீன் சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரியே நீங்கள் எல்லாருமே உங்களுடைய டெய்லி ரொட்டீனை இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மொபைலில் வாய்ஸ் ரெக்கார்டரில் சொல்லி பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம இங்கே ரொம்ப வந்து பயங்கரமான காம்ப்ளிகேட்டடான வேர்பெல்லாம் எழுதவே இல்லை. ரொம்ப பேசிக்காக டேக், வேக்கப், அதே மாதிரி ரொம்ப பேசிக்கான ப்ரிப்பேர், அதே மாதிரி பேசிக்கான வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து இன்னொரு டெய்லி ரொட்டீன் சொல்லி பார்க்கலாமா? இப்போ வந்து ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கே எழுதி பார்த்துட்டோம். இப்போது என்ன பண்ணலான்னா வேற ஒரு சப்ஜெக்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிஷான்னு ஒரு பொண்ணோடைய நேம் வச்சுப்போம். இப்போ நிஷா அப்படிங்கிற பொண்ணு வந்து அவளுடைய டெய்லி ரொட்டீனை சொல்கிறான். அது எப்படி இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இதே மாதிரி ஹீ, ஷீ, இட், தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்ததுன்னா வேர்போட எஸ் சேர்ப்போம்ல, அப்போ கொஞ்சம் இந்த ஃபார்மெட்லாம் மாறும் இல்லையா? அதையும் நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்க, இப்போ சப்ஜெக்ட் வந்து நிஷா. அப்போது நிஷா, அடுத்து நம்ம வேர்ப் யூஸ் பண்ணோம். தேர்ட் பர்சன் சிங்குலர், நம்ம என்ன செய்யணும்? வேர்போட எஸ் சேர்க்கணும் இல்லையா? ஸோ அப்போ வேக்ஸ் அப். நிஷா வேக்ஸ் அப் அட் 6 o'clock. தென் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா ப்ரஷ் பண்ணுறா. தென் அவ, அப்போ என்ன வரும்? ஷீ. ப்ரஷ் பண்ணுறா, என்ன வரும்? ப்ரஷஸ். வேர்போட எஸ் சேர்க்கணும் இல்லையா? ப்ரஷஸ். தென் ஷீ ப்ரஷஸ் ஹர் டீத். ஓகே, அதுக்கப்புறமா ஷீ என்ன வரும்? வேர்பு டேக்கா. டேக்கா வரும். என்ன வரும் வேர்பு? கொஞ்சம் திங்க் பண்ணுங்க, என்ன வரும்? ஷீ டேக்ஸ் வரும் இல்லையா? வேர்போட எஸ் சேர்க்கணும். ஷீ டேக்ஸ் அ ஷவர். தென் அதுக்கப்புறம் தென் ஷீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். அதை எப்படி சொல்லுவோம்? ஷீ ஈட் பிரேக்ஃபாஸ்ட். கரெக்டா? ஷீ ஈட் பிரேக்ஃபாஸ்ட். கரெக்டா? ஷீ ஈட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் வரும் இல்லையா? கரெக்ட். ஷீ ஈட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட். தென் அதுக்கப்புறமா இப்போதைக்கு அவள் வந்து ஹவுஸ் ஹோல்டு சோர்ஸ் எல்லாம் இப்போதைக்கு அவள் செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஷீ என்ன வரும்? டஸ்.
டஸ் வரும். ஷீ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ டஸ் வரும். ஷீ டஸ் ஹவுஸ்ஹோல்ட் சோர்ஸ். ஹவுஸ்ஹோல்ட் சோர்ஸ் யாருடைய வீட்டில்? அவளுடைய வீட்டில். ஷீ டஸ் ஹவுஸ்ஹோல்ட் சோர்ஸ் இன் ஹர் ஹோம். இன் ஹர் ஹோம். ஓகே. தென் அதுக்கப்புறமா இப்போதைக்கு அவள் வந்து லஞ்ச் சாப்பிட்றா. ஒரு 1 o'clock வந்து லஞ்ச் சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்களேன். ஷீ ஈட்ஸ். ஷீ ஈட்ஸ். புரியுதா ஏன் ஈட்ஸ் போடுறோன்னு? ஷீ வந்திருக்கு, தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ அதனால வேர்போட நம்ம எஸ் சேர்க்கிறோம். ஷீ ஈட்ஸ் லஞ்ச். லஞ்ச் அட் 1 o'clock. அது வந்துட்டு அட்டு யூஸ் பண்ணுறதும் அரௌண்டு யூஸ் பண்ணுறதும் அந்த சர்க்கம்ஸ்டன்ஸை பொறுத்து இருக்கு. ஓகே. தென் அதுக்கப்புறமா அவ ஒரு குட்டியா ஒரு தூக்கம் போடுவா அப்படின்னா ஷீ டேக்ஸ் அ நாப். போன தடவை எழுதுற டெய்லி ரொட்டீனுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஐவி யூ தே வந்ததுனால நார்மலாக வேர்பை மட்டும் யூஸ் பண்ணும். ஹீ ஷீ இட்டு வந்ததுன்னா ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் வேர்போட எஸ் சேர்க்கணும். அதனால தான் இதுலேயும் ஒரு டெய்லி ரொட்டீன் நம்ம இப்போ பார்க்குறோம். ஓகேவா? ஷீ டேக்ஸ் அ நாப் அரௌண்ட் 3:30 டைமிங் வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை அட் 3:30 வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் என்ன? ஷீ ப்ரிப்பேர்ஸ். ப்ரிப்பேர் வருமா? ப்ரிப்பேர்ஸ்னு வருமா? ப்ரிப்பேர்ஸ்னு வருமா? எப்படி வரும்? தென் ஷீ ப்ரிப்பேர்ஸ். ப்ரிப்பேர் வருமா? ப்ரிப்பேர்ஸ்னு வருமா? தென் ஷீ ப்ரிப்பேர்ஸ் டின்னர். ஓகே. லாஸ்ட் வந்து உங்களுடைய டாஸ்க். தென் கடைசியா அதுக்கப்புறமா அவ தூங்க போயிடுறா. ஷீ டேஷ் டு ஸ்லீப். இதான் உங்களுடைய டாஸ்க். இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னு எனக்கு கொடுங்க. தென் டேஷ் டு ஸ்லீப். டைமிங் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. அட் 10 o'clock, அரௌண்ட் 10 o'clock. அது எனக்கு இப்போ ப்ராப்ளம் இல்லை. உங்களுடைய டாஸ்க் என்னன்னா தென் ஷீ டேஷ் டு ஸ்லீப். இந்த இடத்துல என்ன வரும் எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க. இதுதான் உங்களுடைய டாஸ்க். இப்போ இந்த டெய்லி ரொட்டீன்ஸ் உங்களுக்கு புரியுதா? நிஷா வேக்ஸ் அப் அட் 6 o'clock. நிஷா வந்து 6 மணிக்கு எழுந்திருக்கிறா. தென் ஷீ ப்ரஷஸ் ஹர் டீத். ப்ரஷ் பண்ணிட்டு ஷீ டேக்ஸ் அ ஷவர். தென் அதுக்கப்புறமா வந்துட்டு குளிச்சிடுறா. தென் ஷீ ஈட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறா. தென் ஷீ டஸ் ஹவுஸ்ஹோல்டு சோர்ஸ் இன் ஹர் ஹோம். அவளுடைய வீட்டில் அவள் ஹவுஸ்ஹோல்டு சோர்ஸ் வீட்டு வேலைகள் எல்லாம் செய்கிறா. ஷீ ஈட்ஸ் லஞ்ச் அட் 1 o'clock. லஞ்ச் சாப்பிட்றா. தென் அதுக்கப்புறமா ஷீ டேக்ஸ் அ நாப். ஒரு குட்டியாக ஒரு தூக்கம் போடுறா. ஷீ ப்ரிப்பேர்ஸ் டின்னர். டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறா. தென் ஷீ டேஷ் டு ஸ்லீப். அதுக்கப்புறமா அவள் தூங்க போயிடுறா. இதான் நிஷாவுடைய டெய்லி ரொட்டீன். இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. இதான் உங்களுடைய டாஸ்க். இது வரைக்கும் நம்ம 3 நாளுமே நம்ம ப்ரெசன்ட் டென்ஸை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரெசன்ட் டென்ஸை மட்டும் பார்க்கல, ப்ரெசன்ட் டென்ஸை பேஸ் பண்ணி டெய்லி ரொட்டீன்ஸ், ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். டே 4ல நம்ம என்ன செய்வோம்னா இதே இந்த ப்ரெசன்ட் டென்ஸை பேஸ் பண்ணி கான்வர்சேஷன் பார்ப்போம். கண்டிப்பா இந்த பிளேலிஸ்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலிடான பிளேலிஸ்ட் அப்படிதான் நான் சொல்லுவேன். யாரெல்லாம் இங்கிலீஷ் லேர்னர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி வைங்க. We will meet tomorrow.